நமது இந்திய வான்படை நாட்டின் வானம் மட்டுமல்ல, நாட்டின் மரியாதையை காத்து வரும் ஒரு பெருமைக்குரிய படைப்பிரிவு. பொன்னான ஆண்டுகளை அர்ப்பணித்து நாட்டின் பாதுகாப்புக்காக உழைத்த அனைத்து ஏர் வெட்டரன்ஸ்களையும் இன்று இங்கே ஒன்று கூடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கூட்டத்தின் நோக்கம் நமது ஏர்போர்ஸ் அசோசியேஷன் அமைப்பின் செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வது. நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். உங்களின் ஒவ்வொரு சேவையும் ஒவ்வொரு தியாகமும் நம் தலைமுறைக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் வரவேற்புரை, செயலாளரின் அறிக்கை, நிதி அறிக்கை, கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் நமது மூத்த விமானப்படை வீரர்களுக்கு கௌரவ நிகழ்ச்சிகள் என பல அருமையான தருணங்கள் உள்ளன. தேசிய படையின் பெருமையை எடுத்துரைக்கும் இந்திய விமானப்படை பாடலுடன் தொடங்குவோம். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நமது ஏர்போர்ட்ஸ் அசோசியேஷன் 1980 அந்த நேரத்தில் ஏர் சீஃப் மார்ஷலாக இருந்த அர்ஜன் சிங் அவர்களாலும் அவர் குழுத்தினராலும் உருவாக்கப்பட்டது. அவர்களுடைய அறக்கட்டளையினால் அவர்களை மருத்துவர்கள் வரவேற்கிறேன். மேலும் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் 800 வயதையும் தாண்டி government-approved body which is functioning for last 45 years with about 22 branches so far at all time. Old equipment retire ஆகும், அதையும் பார்த்துருப்பீங்க. MiG-21, some of you might have serviced it, walked on that. I happen to be the CEO in Srinagar. I had a Bison squadron and it's very close to us. அந்த ஸ்குவாடனும் இப்போ இந்த வருஷம் செப்டம்பரில் ரிட்டையர் ஆயிடுச்சு. இட் ஹஸ் பீன் நம்பர் பிளேட்டட் த லாஸ்ட் ஸ்குவாடன் அண்ட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி வெரி வொர்தி எக்யூப்மெண்ட். அதை ஃப்ளை பண்ணுறதுக்கு யூ ரிக்வயர் அ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். இப்போ அது ரிட்டையர் ஆனோடனையும் இந்த ஆத்ம நிர்பர்தா, அதாவது செல்ஃப் சஸ்டனன்ஸ், Air Force officers and other officers of the armed forces who are of the dais, and the brave air veterans and their families, distinguished members of the association, stand before such a distinguished gathering of those people who have devoted the finest years of your life in the service of the nation. எங்களது அசோசியேஷன் அவர்களையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக குருக்காட்டன் கிறிஸ்டோபர் சார் அவர்கள் திருநெல்வேலியில் இருந்தாலும் எங்களோட அசோசியேஷன் கூட அதிகமாக ஈடுபாடு அதற்காக வேண்டி எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததோடு மட்டுமல்ல, எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி அவர்கள் பள்ளியிலிருந்து ப்ரோக்ராம்ஸ் உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நம்முடைய அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்து வருவார்கள் என்று வரவேற்கிறோம். அடுத்து மழையிலையும் கஷ்டத்திலையும் நேரத்தில் ரொம்ப நாங்கள் மனசு உடஞ்சி போய் இப்படி இருக்க நடத்த முடியுதோ வருவாங்களோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கு கடவுள் கிருபையால மழையை நிறுத்தி வச்சிருக்கிறாரு கடவுள். அந்த இதில் சிரமத்திலையும் பங்கு கொண்ட நம்முடைய அனைத்து மெம்பர்களையும் எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்பித்தப்போ ஒரு நாள் மீட்டிங் கூப்பிட்டப்போ 2 பேர் வந்திருந்தாங்க மீட்டிங்க்கு. அப்போ நான் கூட ராஜகோபால் சார் இங்கே ராஜகோபால் சார்கிட்ட கூட சொன்னேன், சார் 2 பேர் வராங்க, இவங்களை வச்சுக்கிட்டு என்ன சார் நான் பண்ணுறது, எப்படி சார் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுன்னு. அப்போ சார் சொன்னாங்க, வரி போட்டு வச்சு அனுப்பி வச்சேன். அப்போது
கடைசியில் பார்த்தீங்கன்னா 22 பேர் வந்திருந்தாங்க. பெரிய ஆச்சரியம். அந்த 22 பேரை வச்சு ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 156 பேர் இருக்கிறாங்க. அங்கே எதிர்பாராத ஒரு வளர்ச்சி. இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல் வருஷம் கொஞ்சம் ஃபண்டு இருக்கிற ஃபண்டை வச்சு சின்னதாக செய்தோம். 2வது வருஷம் ஃபண்டு கம்மியாக இருந்ததுனால எங்களால் அந்த மீட்டிங் அவ்வளோ கொண்டு போக முடியல. இந்த வருஷம் வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே எல்லாரும், அதாவது நாங்கள் எதிர்பார்ப்பு மனமும் 1000, 500, 1000 தேடி கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தது. என்ன ஒரு இதாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இதெல்லாமல் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இருக்கிற ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக திறக்கப்பட்டது, நீங்கள் கொடுத்த காசுலேருந்து செய்தது. அதனால் எல்லாரும் ஆஃபீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட் அசோசியேஷன்ல நீங்க மெம்பர் ஆகணும். மெம்பராக அந்த காலையில் டொனேஷன் கேஷ் 10,000 ரூபாய், பேங்க் அக்கௌண்ட் 40,301. The annual grant from ASA chapter DN branch 5,000 rupees. Total 1,36,466. தித்தித்தே ஒத்த பறிவுல வித்தற்பத வைத்து பயிரவிக்கு கொட்டன வித்தற்கள்வோடு கருதாட திக்குப்பறி அத்த பயிரவர் தொக்குத்தொரு தொக்குத்தொரு சித்திரம் பௌரி குத்திகளை இடபோத அத்தும்மறி கொட்ட கவிதை குக்கு புதிய முக்கு பிடியது கூவே
our gratitude to Group Captain Janagaram sir, Group Captain Darwin Christopher sir, and Group Captain Muthuvel sir. This function would have been impossible. And we thank all the air veterans and their families.